TCH வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நமது பதிவுகளில் வந்து பார்த்திங்கன்னா முதியோருக்கு தேவையான பதிவுகள், குழந்தை ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பதிவுகள், வாழ்வியல் முறை சம்பந்தப்பட்ட பதிவுகள், மூலிகை சம்பந்தப்பட்ட பதிவுகள், மகளிர் மருத்துவம் சம்பந்தப்பட்ட பதிவுகள் வந்து பார்ப்போம். அந்த வகையில் இந்த பதிவு 2 இதை ஜாயின் பண்ணி வருது. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மூலிகையாகவும், மற்றொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மகளிர் நலன் சார்ந்த ஒரு விஷயம். ஸோ அப்படி ரெண்டையும் சேர்க்கக்கூடிய இந்த பதிவு எதை பற்றி சொல்ல போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகை பூ பற்றி. ஸோ மல்லிகை அப்படின்னோடனே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ வாசமில்ல ஒரு பூவு தலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். ஏன் வந்து மல்லிகையை வந்து பெண்களுக்கு ஒப்பா சொல்கிறதும், மல்லிகை வந்து பெண்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறோம்னா, மல்லிகை அப்படிங்கிறது கண்டிப்பாக மருத்துவ குணம் வாய்ந்தது. 2 வகையில், இன்டர்னலாகவும் அது மருத்துவ குணம் வாய்ந்தது தான், எக்ஸ்டர்னலாகவும் அது மருத்துவ குணம் வாய்ந்தது தான். ஸோ மல்லிகை வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இந்த அரோமா தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். வாசனை இருக்குது பார்த்தீங்களா, அதை வைத்து நம்ம வந்து சிகிச்சை கொடுக்கக்கூடிய முறைகளில் இருக்கு. அந்த முறைப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகை வந்து நிறைய விஷயங்கள், அதாவது இருக்கக்கூடிய மன அழுத்தம், படபடப்பு, பயம் போன்றவற்றை அகற்றக்கூடிய தன்மை, தூக்கமின்மை போன்றவற்றை அகற்றக்கூடிய தன்மை எதற்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மல்லிகை பூவில் இருந்து எழும் வாசத்திற்கு இருக்குது. அது அந்த மல்லிகையோட எசன்ஸை யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை மல்லிகையை அப்படியே முகர்ந்தாலும் சரி. யூஸ்வலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதற்கான ஆராய்ச்சிகள் நடைபெற்றது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த லேபில் வந்து ஒரு கூண்டில் வந்து எலிகள், யூஸ்வலாக லேபுக்கு எலிகள் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஆராய்ச்சிக்கு எலிகள். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா சில எலிகள் ஒரு இடத்துல நிலை இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்பான மாதிரி இருந்தது. ஸோ அவர்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகை மணமான அரோமா தெரப்பியை கொடுத்த உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்ப செட்டில் ஆகி காமாக இருந்தது. சிலதுக்கு தூங்காமல் ஓடிட்டு இருந்தது கூட நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்தளவு தன்மை இருக்குது. ஸோ அதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுவாசத்திற்கும் நம்மளுடைய எண்ணத்திற்கும் நிறைய வந்து தொடர்புகள் வந்து இருக்குது. யாருக்கெல்லாம் மூளைக்கு ஆக்சிஜனோட அளவு சீராக செல்கின்றதோ அவர்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தம், பதட்டம், பயம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் வந்து இருக்காது. ஸோ அந்த மூளைக்கு போகக்கூடிய அந்த ஆக்சிஜனோட அளவு சீராக இல்லை அப்படிங்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி தன்மை எதற்கு இருக்குன்னா இந்த மல்லிகையோட நறுமணத்திற்கு இருக்குது. அதே மாதிரி என்ன அப்படின்னா மூளையிலிருந்து சில கெமிக்கல் வந்து சிக்னல்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் ஒன்று தான் காபா அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ இந்த காபாவை இன்டியூஸ் பண்ணி சீராக நமது நரம்பு மண்டலமும் மூளையும் செயல்படுத்தக்கூடிய திறன் எதற்கு இருக்குது அப்படின்னா மல்லிகைக்கு வந்து இருக்குது. ஆக்சுவலாக வந்து பெர்ஷிய மொழியில் இந்த ஜாஸ்மினை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மல்லிகையை வந்து யாஸ்மின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுலேருந்து தான் ஆக்சுவலாக ஜாஸ்மின்ங்கிற பேரே வந்து வந்தது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவனின் கிஃப்ட், இறைவனின் கொடை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம், கிஃப்ட் ஆஃப் காடுன்னு அர்த்தம். ஸோ இது பெண்களுக்கே கிடைக்கப்பெற்ற வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். ஸோ அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக அதாவது இந்த மல்லிகை அப்படிங்கிறது இந்த பெண்கள் தான் வச்சுக்கணும், இந்த பெண்கள் தான் வைத்து கொள்ளக்கூடாதுன்னு இடைப்பட்ட காலத்தில் தேவையில்லாத ஒரு சமூக தடைப்பாடுகள் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா பெண்களும் மன அழுத்தத்திலிருந்து விடுபடவும், நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கவும், தாங்களை ஒரு புது பொலிவாக வந்து நினைத்து கொள்ளவும், நம்மளை புது எண்ணங்கள் தோன்றவும், நல்ல விதமான புது எண்ணங்கள் தோன்றவும் மல்லிகை அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். அதை தலையில் வந்து சூடிக்கலாம். ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், தலையில் சூடிக்கொள்ளும் பொழுது அதனுடைய நரம்புகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாசனைகள் வந்து தூண்டப்பட்டு, நரம்புகள் தூண்டப்பட்டு நல்ல எண்ணங்கள் வரும். யூஸ்வலாக ஏன் வந்து இந்த மல்லிகை மாலை நேரங்களில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் நம்ம ஹார்மோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டு நம்ம டயர்டாகிடுவோம். ஸோ நல்லா அந்த திங்க் பண்ணக்கூடியது விஷயம் வந்து குறைந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியது பெண்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும்.
ஸோ அவர்களுக்கும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைங்கிறது எல்லாருக்கும், சிறு குழந்தைகளுக்கு, திருமணமான பெண்களுக்கு, திருமணமாகாத பெண்களுக்கு, கணவனுடன் வாழும் பெண்களுக்கு, கணவனுடன் வாழாத பெண்களுக்கு, வயது முதிர்ந்த பெண்களுக்கு எல்லோருக்குமே ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு விஷயம்தான். இவங்களுக்குன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. இது எக்ஸ்டர்னலாக. அடுத்து இன்டர்னலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரிதாக நமக்கு தெரியாத ஒரு விஷயம், இன்றும் புழக்கத்தில் சில பழக்கத்தில் சில மாவட்டங்களில் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்லிப்பூ ரசம் அப்படின்னு. யூஸ்வலாக சில பெண்களுக்கு வந்து மாதவிடாய் வந்து சீராக வந்து ஏற்படாது, PCOS இந்த மாதிரி காரணங்களால். ஸோ அவர்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இட்லி வேகக்கூடிய தட்டு இருக்குது பார்த்து, கீழே தண்ணீர் நிரப்பிடணும், சுத்தமான நீர். இட்லி வேக வைக்கக்கூடிய அந்த தட்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் மல்லிகைப்பூ பரப்பிடணும். மல்லிகைப்பூ பரப்பிட்டு நல்லா எரிக்கணும். ஸோ எரிக்கும் பொழுது என்ன அப்படின்னா அந்த ஆவி எழுந்து அந்த மல்லிகைப்பூ இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய அந்த எசன்ஸ் வந்து என்ன ஆகும்னா ஆவியாகி திருப்பி கண்டென்சேஷன் ஆகி திருப்பி அந்த இதில் நீராக வந்து நிற்கும். இந்த நீரானதை வந்து எடுத்து நம்ம சேகரித்து வைத்து கொண்டு, அந்த பூவை விட்டுட்டு நீரை சேகரித்து வைத்து கொண்டு ஒரு 20 முதல் 30 ml பருகி கொண்டு வந்தோம் அப்படின்னா, நல்லா சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் வச்சுக்கணும். பருகி கொண்டு வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதவிடாய் ஏற்படாமல் தள்ளி போகிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஒரு அருமருந்தாக இருக்கும். ஸோ மல்லிகை அப்படிங்கிறது கண்டிப்பாக பெண்களுக்குரிய ஒரு அருமருந்துனே சொல்லலாம். அது இன்டர்னலாகவும் அவர்களுக்கு மனதளவில் அவங்கள எக்ஸ்டர்னலாக வந்து பார்த்திங்கன்னா மனதளவில் தைரியப்படுத்துவதற்காகவும், இன்டர்னலாக வந்து கர்ப்பப்பையை பலப்படுத்துவதற்கும் பயன்படக்கூடிய ஒரு அருமருந்தாகும். நன்றி.